ஸோ ஹலோ எவ்ரிவன். இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ட்ரீ நாலேஜை வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு விதமான பேசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஃபில்லோடாக்சினா என்ன, சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேசிக்கான விஷயம் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து அடுத்து வர போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணவும், ட்ரீ ஐடென்டிஃபை பண்ணவும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஃபிலோடாக்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். ஒரு பிளான்ட்ல லீவ்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் நம்ம ஃபிலோடாக்சின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக 3 விஷயம் இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ், அப்புறம் ஹோல்டு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்டர்னேட் இந்த நேம்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. என்னன்னா ஆல்டர்னேட்னா லீஃப் வந்து ஒரு ட்விக்ல ஒன்று இருந்துச்சுன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதுவே ஆப்போசிட்னா மிரர் மாதிரியான அப்பியரன்ஸ். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்க வீட்டில் கொய்யா மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா அதோட லீவ்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இது வந்து ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். ஹோல்டு லீவ்ஸ்னா ஒரு சிங்கிள் நோட்ல வந்து உங்களுக்கு லீவ்ஸ் எல்லாமே சர்க்குலர் ஷேப்ல அதை சுத்தி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஹோல்டு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து 3 டைப்ஸ். இதை வச்சு நம்ம வந்து ஃபேமிலி பிரிப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லீஃப் சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் லீஃப்ல வரும். சிம்பிள் லீஃப்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிரான்ச் இருக்கு, அதுல இருந்து டைரக்டா லீஃப் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்பிள் லீஃப். சரிங்களா? இதான் கான்செப்ட். அது காம்பவுண்ட் லீஃப்னா ஒரு பிரான்ச் இருக்கு, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ராக்கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம மிட்ரிப் இருக்குல்ல, லீஃப்ல மிட்ரிப் வந்து அங்க காம்பவுண்ட் லீஃப்ல வந்து ராக்கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ராக்கிஸ்ல இருந்து சின்ன சின்ன லீஃப்லெட்ஸ் வந்து எமர்ஜ் ஆயிருச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பின்னேட்லி, ஃபார்மேட்லி இப்படிலாம் இருக்கு. இது என்னன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்லி இருக்கும். ஃபார்மேட்லி பேர்ல இருக்கு, ஒரு ஹேண்ட் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபார்மேட். இது வந்து ஃபார்மேட்லி சிம்பிள் லீவ்ஸும் இருக்கு, ஃபார்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸும் இருக்கு. அதே மாதிரி பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸும் இருக்கு. ஸோ எதனால இதை வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு லீஃப் டிவைட் ஆகி அது மிட்ரிப்பை தொட்டுருச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் லீஃப். ஒருவேளை தொடலை அப்படின்னா அது வந்து சிம்பிள் லீஃப். சரிங்களா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிலோடாக்சினா என்ன, அதுக்கப்புறம் சிம்பிள் லீவ்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் லீவ்ஸ்னா என்ன, அதுலேயே வந்து பின்னேட்லி சிம்பிள், ஃபார்மேட்லி சிம்பிள், பின்னேட்லி காம்பவுண்ட், ஃபார்மேட்லி காம்பவுண்ட், அப்புறம் ஃபிலோடாக்சில வந்து ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட், ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட், ஹோல்ட் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நிறைய கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள்லாம் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை வந்து நம்ம எப்படி ஃபீல்டில் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஃபீல்டில் அப்ளை பண்ண போகிறோன்றத இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் City lights flicker where the sinners play preacher. Graffiti scriptures on train cars, a steel messenger. Cobblestone pathways, souls caught in a shuffle. Every breath's a gamble.